ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் நம்ம தர்மத்தின் தலைவர்கள் விஜய் சேதுபதி செய்த தரமான சம்பவங்கள், சகுனி முத்துக்குமாருக்கு ஜால்ரா அடித்தது அப்படித்தான் சொல்லணும். அன்சிதா விஷாலா 3/4 மணி நேரமாக பேசினார். நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னு சொன்னாங்கன்றக்காண்டி அதை 3/4 மணி நேரமாக பேசினார். அன்சிதான்னா சவுண்ட் கம்மியாக வருது சார், இதே மற்றவங்கன்னா சவுண்ட் அதிகமாக வருது சார் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு 3/4 மணி நேரம் பேசினார். ஆனால் முக்கியமானது, ஒரு ஆட்டத்தை விட்டு கொடுத்து ஆடினார். அது கண் கூட தெரியுது. அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அது எப்படி இவர் நம்புறாருன்னு எனக்கு புரியல. அப்புறம் நம்பலைன்னா எதுக்கு அவருக்கு பிக் பாஸ் பவித்ராவுக்கு தலைவர் டாஸ்க்கை கொடுக்க வேண்டியதானே, தலைவர் பதவி கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறது என்ன மன்னிப்பை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் தலைவர் டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அவங்கள நாமினேஷன் ப்ரீ பாஸில் சேர்க்க வேண்டியதானே? என்ன இது நியாயம்னு நீங்களே பேசுங்க. நீங்கள் மக்களே நீங்களே சொல்லுங்கள். அடுத்து முத்துக்குமாரை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிங்களேன். சகுனி முத்துக்குமார்கள் பண்ண காரியங்கள் செம்மையாக கேம்ப் ஸ்ட்ராட்டஜி ஆடி தமிழ் நல்லா பேச தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவர் தப்பிச்சிட்டா இருந்தால் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, தமிழால் வளர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. வாழ்ந்தவங்க அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. அதில் முத்துக்குமார் சேர்ந்துருவார். தமிழ் வாழ்க, தமிழ் பேச தெரிஞ்சவங்க தப்பிச்சிடலாங்கிறதுக்கு அது சிறந்த உதாரணம். அன்சிதாவுக்கு அதுக்கு என்ன பொருள் புரியுன்னு தெரியல. அதனால அதுக்கு என்னென்னு பேசவும் தெரியல. அதுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா 3/4 மணி நேரமாக போட்டு வறுத்தெடுத்தார். அது அழுகாத குறை தான். தனியாக ரூமில் போய் அழுதுருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் பேசி முடித்த விஷயத்த நீங்களே பேசக்கூடாது விஷால், நீங்கள் அப்படிங்கிறாரு. சார், நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் தான் சார் பேசுகிறீங்க. ஏன் சார் முத்துக்குமார் விஷயத்த பேச மாட்டேன்றீங்க? முத்துக்குமாரை பற்றி மட்டும் ஏன் சார் அப்படியே சும்மா போகிற போக்கில் டச்சப் பண்ணிட்டு போயிடுறீங்க? முத்துக்குமார் விஷயத்தையும் பேசுங்க சார் நீங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் எடிட் ஆகிட்டார். பரவாயில்ல, அவர் 75 நாள் இந்த வீட்டை இருப்பாருன்னு நான்லாம் வந்தபோது யோசித்தேன். ஏன்னாக்கா என்ன சொல்கிறது, இப்போ உங்கள் முத்துக்குமாருக்கு உங்களுக்கு எவ்வளவுக்குள்ளே நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காமல் போகிறாங்களோ. ஆனால் போன வாரம் ரஞ்சித் சார் என்ன ஓட்டுனாங்கன்னு நீங்களும் பார்த்தீங்க. தப்புப்பா. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி தப்பு தானே அவரும் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் அதுக்கும் ஓட்டிருக்கணுமா இல்லையா? அது ஓட்டலை. ஆனால் போன வாரம் என்ன ஓட்டினார்? அருணையும் முத்துக்குமாரையும், அருணையும் ரஞ்சித் அவர்களையும். நான் எப்படி இவ்வளோ நாள் இருந்தாங்கிற பெரிய விஷயந்தான். அது அவருக்கு பெரிய 75 நாளுங்கிறதே பெரிய சாதனை தான். அவர் ரஞ்சித் சார் பெருமைப்படணும் தான் செய்யணும். உண்மைக்கு அந்த வீட்டில் எப்படி 75 நாள் இருந்தாருன்னு தெரியல. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அவருக்கு நல்லபடியாக இனிமேல் நல்லா இது பண்ணட்டும். மிஸ்டர் தர்மத்தின் தலைவன் விஜய் சேதுபதி, தயவு செய்து ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னு நியாயமாக 2 பக்கம் நின்று பேசுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போகாதீங்க. ஜால்ரா அடிக்கிறதுக்கு பிளேயர்ஸாக அடிக்கிறாங்க. ஜால்ரா, ஜாக்லின், மஞ்சரி அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி போட்டு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஜெப்ரின்னாரு. ஜெப்ரிக்கு கிடைச்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்குனாரு. அதே நான் கேட்குறேன், முத்துக்குமார்னா நீங்கள் எதாவது பேசுனீங்களா? அவர் ஜெப்ரியை மட்டும் நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஜெப்ரிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி முத்துக்குமாருக்கு கரெக்ஷன் இருக்கும், அது மாதிரி அவங்களுக்கு ஜெப்ரிக்கு கரெக்ஷனாக இருக்குது. இதில் ஒன்றும் தவறு இல்லையே. நீங்கள் சரியாக இருந்தால் தானே அவங்களும் சரியாக இருப்பாங்க. நீங்களே முத்துக்குமார்னு அமைதியாக தானே போயிருக்கீங்க. அவர் சாரி கேட்காத இடமே இல்லை அப்படின்னாரு. ஆமாங்க சார், சாரி எல்லாரும் தான் கேட்பாங்க, யார் கேட்க மாட்டாங்க? சாரி கேட்டால் கம்முன்னு விட்டுருவீங்களா? ஓகே சார், நல்லபடியாக அடுத்த வாரம் மாதிரி நல்லா சிறப்பாக செய்யுங்க. நன்றிகள் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் பார்ப்போம்.